ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு பர்த்டே. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். அந்த சர்ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக எமோஷ்னல் ஆவாங்க. நீங்கள் கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பாப்பா ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர போயிருக்காங்க. நான் அதுக்குள்ளே சரி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டுருவோன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி எங்கெங்கே போகிறோம், எப்படி கேக் கட் பண்ணுறோம், என்ன சர்ப்ரைஸ், என்ன கிஃப்ட்டு எல்லாமே பாருங்கள். வேறு யாரையும் கூப்பிடலை, ஒருத்தவங்கள கூப்பிட்டா அப்படியே நிறைய பேர்த்த கூப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதனால் எப்பவும் போல் பாலானி, கீர்த்தி, சுமதி நம்ம மட்டும்தான் போய் கேக் வெட்ட போகிறோம். வா, தெப்பக்குளம் வந்திருக்கோம். என்னது? நான் சொன்னேன் வேற ட்ரெஸ் வாங்குவோம்னு, கேட்க மாட்டேங்கிட்டாங்க. எல்லாரும் பாத்துக்கோ, முதல் பிள்ளைக்கு தெரியாம பாத்துக்கோ, அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கல. உனக்கு தெரியுமா அப்பாவுக்கு என்ன சர்ப்ரைஸ் வாங்கியிருக்கோன்னு உனக்கு தெரியுமா? என்ன வாங்கியிருக்கான்? இப்பதானே உன்னை காமிச்சேன் நானு. என்ன சர்ப்ரைஸ் அப்பாவுக்கு வாங்கியிருக்கேன்? அது நான் ₹1 எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ ஈஸியா சொல்லிக்கிட்டு இருக்க. உங்க வீட்டுக்காரர் தான் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் சொல்லுவாங்க. உங்க வீட்டுக்காரர் நீ வந்து ஒரு வேலை பாக்குற, ஒண்ணும் செய்யாது, தெரியாது. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து கஷ்டப்படதான் நான் செய்வேன். அதுவும் வேலைதான், என் வேலையும். நான் இப்ப வேலைக்கு போனேன்னா எனக்கு ஒண்ணும் இல்ல. கீர்த்தி டென்ஷன் ஆக்கு. இங்க பாரு, அப்பாட்ட போய் கேக்கு வெட்டு இங்க வாயை திறந்த சரியா? பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டில ஆட்டி விடு. நீ கொசு வந்துருச்சா? கொசு என்ன இவ்வளவு நேரம் என்ன பண்றாங்க? 7:10 ஆயிடுச்சுல, சொல்லவே மாட்டியா? சொல்லக்கூடாது சரியா? அப்பா கேக் வெட்டிட்டு சொல்லுவோம், ஓகேவா? அப்பா பாடுனா நான் ஓடிடுவேன். எங்க ஓடுவா நீ? அத்தையை விட்டு நகல கூடாது. என்ன ஊதுவ? பலூன் இருக்கா? என்ன சொல்ல மாட்டேன்றத அப்படி சொல்றால. ஊதுவண்டு எனக்கு சொல்ல. தீப்பெட்டி வைப்பாங்களா? நீ ஊது. கேக்க ஊதுவேன்னு சொல்லுது. நீ ஊதிக்க. இங்க நடந்தது எல்லாத்தையும் மறந்து உன் Dress பேக்ல மட்டும் இத போட்டு வச்சு. டைம் பாக்கறல. இங்க ஏய் தப்பால வைல நீ. ஏல உனக்கு எடுத்துட்டு வர ஈஸியா இருக்குமே பாத்து. எங்கல தப்பாய காணோம். நான் அந்த பிளேட் கொடுத்தேன். ஏட்ட கொடுத்துட்டியா? அது எங்கடா தான் கொடுத்தால. எங்க வச்சேன்? ஓகே தப்பாய காணோம்ல. எங்கல வச்சேன் தப்பாய? கேளு சுரேந்திரன். இங்க 2 பேர் இருக்காங்களே. ஐயோ உங்களுக்கு மட்டும் நீ தானல. நீ இல்லல. ஓபன் பண்ணல. இந்த சுமதி நீ படாத பாடு படுத்துது. சரி விட ஒரு நாளைக்கு நான் பொறுத்துக்கவா போலாமனே. சரி வாங்க ஓபன் பண்ணுங்க. யார் ஓபன் பண்ணணும்? நீ பண்ணாடி அது கதவு
பாரு ப்ளே கொடுத்தா வந்துருமா ப்ளே கொடுத்துருங்க இப்போ அங்க பாருங்க அதே வந்துச்சு இப்போ நீ போய் நீ நில்லுல நானா பரபரப்பா தெரிஞ்சோனே உங்க அம்மா தான் போட போறேன்னு எங்க அம்மான்னு தான் நினைச்சேன். அப்புறம் நீங்க டான்ஸ் ஆட போன ஒருவேளை சிம்ரன் கூட ஆட விடுவாங்க போல. சிம்ரனை கூப்பிட்டு எடிட் பண்ணி விட்டுருப்பீங்க. சரி, நம்மளும் ஆசைய பத்தியா பெரிய சிம்ரனே வச்சிருக்கோம்லையா. சிம்ரன் ஆடு ஒன்று ஒரு இது அப்புறம் ஃபீல் பண்ணியா இல்லையா? நானே பண்ண மறுபடியும் அதை போட்டு விடுனே.
வெளியும் போட்டாதான் அது வரும். வராதா? பார்த்துக்கோங்க, surprise ஆ வரும். சரி நீ இதுல ஆளுலனா நீ நான் தான் எப்படியே அழுது சரி நீ உன்னை பாரு இப்ப அழுக வரும் பாரு பாரு. என்ன லைட்ல ஆஃப் பண்ணல? இல்ல இல்ல இப்ப அழுக வரும் பாரு. ஏதோ கடல் கண்ணியை போட்டு விட்டாரு. ஏய் அதையும் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அதையும் பாத்துக்கிட்டு இருக்க? அட ஆப்பல. ஏய் ஆப்பல. இங்க பாரு அங்க பாரு என்னைய பாரு ஒரு நிமிஷம். இங்க பாருண்ணே. இப்ப அழுவாரு. கண்டிப்பா அழுவேன். அண்ணனுக்கு மட்டும் இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஏய் கீர்த்தி இதுக்கெல்லாம் அலோ பண்ணலாமா? பண்ணலாமா? கண்டிப்பா இத சொல்லுவீங்கன்ட்டு தான் நானு போதும் ஒரு வார்த்தை. உன் பொண்டாட்டி என்ன என்னைய விட உனக்கு அதிகமா எழுதி எங்க லைட்ட? ஏய் வெளிய அவங்க தான் போட்டுடுவாங்க. ஃபீலிங் தான். அம்மா திரும்பி அதே போட்டு விடுமா? எதுக்கு? ஏய் இந்த நேரம் சுவிட்ச் அந்த நேரம் பாரு போடு. சாப்பாடே செய்ய மாட்டேன் வீட்டுல. அப்ப திரும்பி அதுவும் போட்டு யாருன்னா சாப்பாடு கொடுக்கலன்னா அவ்வளோ வழி வைக்குது. இன்னும் சாப்பாடு ரெடி பண்ண என்ன அந்த கஷ்டம் இன்னைக்கு தான் ரொம்ப கஷ்டம் தான். அது எல்லாத்துக்கும் சேர்த்து அண்ணன் வேலை வாங்குறேன். எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப அண்ணன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அனிதா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி? பச்சை கிளிக்கு ஒரு பேண்ட் சட்டை எடுத்து கொடுத்து அவரை அழகு பார்க்கவும். அப்பா எனக்கு தெரியுது, கண்டிப்பா சொல்லுவேன்னு. நான் அதனாலதான் இல்லாட்டி மருமலை திட்டாம பாத்துக்கோடா, பையன் பாத்துக்கோடா, மனசு கூட நடந்துக்கடா, வீட்டு வேலையா நீயே பாத்துக்கோடா, வேற நேரத்துக்கு துணி தவ காய போடு, கரெக்டா எடுத்து முடிச்சு உள்ள வை. இந்த கவலைலாம் இருக்கவே இருக்காது. கஷ்டமே படணும். அதே அம்மா இல்லனால அம்மா வாயில இருந்து சொல்லலாம்னு பாத்துக்கோங்க. என்ன இந்த பிள்ளை சின்ன பிள்ளை வச்சு கஷ்டப்படுதுன்னா உங்களுக்கு வேலை பார்க்குறது. என் இடத்துல இருந்து மருமலை நீ பாத்துக்கறடா, நான் பார்த்த வேலையில நீ பாக்குறடா அப்படின்னு எல்லாரும் சொல்ல வந்திருக்கேன். அது ஒரு கஷ்டம், அது ஒரு ஃபீலிங் ரொம்ப நாள் மறக்கவே முடியாது. அப்படியா முடியும்? அடிச்சு போடுவேன். ஜூம் எடுத்தியா? என் பாட்டு இப்படி இருக்கு. எனக்கு பசிக்குது அதானே. கரெக்டா இருக்குல்ல? ஏ டைம் ஆச்சு. சரி வாங்க போலாம். குட்டி காட்டு இந்த வெள்ளை கலர்ல. இங்க பாரு. நீங்க இதே வேஸ்ட்ல எடுப்பியா? சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் வந்திருக்கும். அப்படியே சரணா ஸ்டோரி எதிர்த்தாப்புல. போயிட்டு வந்து மற்ற இடத்துல எல்லாம் சாப்பாடு இருக்கு. அதுல ஹோட்டல் ப்ரமோஷன் பண்ணிட்டே வர்றாங்க. நம்ம நாள் 4 பேர் பொழைச்சு போறாங்கன்னா போட்டு. உனைய மாதிரி எனக்கு ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுன்னு வையே, இல்லாதவங்களுக்கு ப்ரொமோஷனாக போட்டுருவேன். போட்டு விடு.